வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் தமிழில் ரொம்ப ஈஸியான டாபிக் மற்றும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கான வினா வகைகளை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வினா 6 வகைப்படும். சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வினா 6 வகைனா விடை 8 வகைப்படும். சரிங்களா, விடை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். முதல்ல வினாவை பார்த்துருவோம். வினா 6 வகைப்படும். அவை எவன்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொள்ளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த 6 தான் வினாவோட வகைகள். முதல்ல அறிவினா, அறியாவினா இதை பற்றி பார்ப்போம். அறிவினானா அறி அப்படின்னு இருக்குங்க இல்லைங்களா. அறினா அறிந்த, அறிந்தனா தெரிந்த அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அறியானா தெரியாத ஒன்று. சரிங்களா, இப்போது தெரிந்த ஒன்றுனா ஆசிரியர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா. கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான பதில் தெரியும். ஆனால் நம்மளுக்கு தெரியுமான்றது செக் பண்ணுறதுக்காகோசரம் அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதுதான் அறிவினா. அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே நம்மக்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்களா. அது அறிவினா. அறியாவினானா தெரியாது. இப்போது மாணவர் திருப்பி ஆசிரியர்கிட்ட இப்போ திருக்குறள் எழுதுனது யார் அப்படின்னு தெரிலன்ட்டு மாணவர் கேட்குறான். கேட்கும்போது என்னென்னா அவனுக்கு தெரியாது பதில். அதனால் ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இதே அறிவினானா ஆசிரியருக்கு பதில் தெரியும், மாணவருக்கு தெரியுமான்றதை செக் பண்ணுறதுக்கோசரம் கேட்குறாங்க. நம்ம கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறதுக்கு அறிவினா. சரிங்களா, இதே நம்மளுக்கு பதில் தெரில, பதில் தெரியாமல் அவங்களுக்கு கேட்குறோம் பார்த்தியா, அது அறியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது நம்மளுக்கு பதில் தெரில, அதனால் கேட்குறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பேர் அறியாவினா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பாங்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் இது என்ன வினா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு பதில் அறிவினா. அதாவது ஆசிரியர் கேட்குறாங்க, ஆசிரியருக்கு பொருள் தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தெரியுதான்ற செக் பண்ணுறதுக்காகோசரம் கேட்குறாங்க. அதனால் இது அறிவினா. அறியாவினானா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர் கேட்டால். சரிங்களா, இப்போ மாணவருக்கு தெரியாது அதுக்கான பொருள், அதை ஆசிரியரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இல்லைங்களா. அதனால் அது அறியாவினா. இவ்வளோ தான் அறிவினா, அறியாவினா முடிஞ்சிச்சு. அடுத்து ஐயவினா. ஐயவினானா என்னன்னா, ஐயம்னா பயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஐயம்னா பயம், பயந்துட்டு ஒரு பொருள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. இப்போது இருட்டில் பார்க்குறோம், ஒரு கயிறு தொங்குது, அதுக்கு நம்ம பயத்தில் அங்கே இருட்டில் தெரிகிறது கயிறா பாம்பா அப்படின்னு கேட்பான் இல்லைங்களா. அது ஐயவினா. ஐயத்தில் இது தெளிவுபடுத்திக்கிறதுக்கு, அது பாம்பா கயிறான்னு தெரியாது, ஒரு பயத்தில் கேட்குறோம் இல்லைங்களா. அதை வச்சு ஐயவினாவை கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐயத்தில் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். ஒரு பயத்தில் தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தப்பு செஞ்சது மங்கையா இல்லை இவங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அது ஒரு பயத்தில் கேட்குறது, இவங்களா இருக்குமா இல்லை இவங்களா இருக்குமான்னு கேட்குறதுக்கு அது ஐயவினாவில் வரும். அடுத்து கொள்ளல் வினா, கொடை வினா. இது ரெண்டும் ஒரு பேர். கொடைனா ஃபஸ்ட்டு கொடை தெரிஞ்சுக்குங்க. கொடைனா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளில் கொடுக்கறது தான் கொடை. இப்படி சொல்லுவாங்க, கொடை அளித்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். கொடைனா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை தரத்து. கொள்ளல்னா நம்ம வாங்கணும், நம்மக்கிட்ட இல்லை அடுத்தவங்கக்கிட்டேருந்து வாங்குறது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கொள்ளல் வினாக்கு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அதாவது லைப்ரரி போயிட்டு அவங்கக்கிட்ட ஜெயகாந்தன் புக்கு இருக்குதான்னு கேட்குறது, அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம், அதுக்கு கேட்குறோம். அது கொள்ளல் வினா. கொள்ளல்னா நம்ம வாங்க போகிறோம், அது கொள்ளல் வினா. இதே கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினாவுதல். அதாவது என்கிட்ட 2 இருக்குது, உங்ககிட்ட இருக்குதா இல்லையா நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குங்களா. அதுதான் கொடை. நம்ம கொடுக்க போகிறோன்றதுனால அது கொடை. அவங்கக்கிட்ட கேட்குறோம், என்கிட்ட 2 இருக்குது, உனக்கு வேணுமான்னு கேட்டாலும் அதுவுமே கொடை வினா தான். சரிங்களா. அடுத்து ஏவல் வினா. ஏவல் வினானா நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி,
ஒரு செயலை செய்கிறதுக்கு இன்னொருத்தரை ஆர்டர் பண்ணுறோம், அதுதான் வந்து ஏவல் வினா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். இதுதான் வந்து ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ போய் வாங்கினு வா அப்படின்ட்டு அடுத்தவங்கள வேலையை செய்ய சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ஏவல் வினா. முதல்ல அறிவினா அறியாவினா. நம்மளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டோம்னா அது வந்து அறிவினா. நம்மளுக்கு பதில் தெரியாமல் கேட்டோம்னா அது வந்து அறியாவினா. அவ்வளோதான். அடுத்து ஐயவினா. ஐயவினானா பயத்தில் அது பாம்பா கயிறா, இல்லை இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, அதாவது பயத்தில் கேட்குறோம் இல்லைங்களா, அது வந்து ஐயவினா. அடுத்து குழல் வினா கொடை வினா. இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு கொடை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடை வினானா நம்ம கையில் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காகோசரம் கேட்குறோம் கேள்வி. அதாவது என்கிட்ட 2 புக்கு இருக்குது, உனக்கு ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அது வந்து கொடை, நம்ம கொடை கொடுக்க போகிறோம். சரிங்களா. இதே வந்து குழல் வினானா நூலகத்துக்கு போயிட்டு நூலகரிடம் வந்து இந்த மாதிரி இந்த புக்கு இருக்கா எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, நம்மளுக்கு வேணுன்றதுனா கேட்குறோம் இல்லைங்களா, அது வந்து குழல் வினா. இதே ஏவல் வினானா என்னென்னா, இன்னொருத்தரை வேலை செய்கிறதுக்காகோசரம் நம்ம ஏவி விடுறது, அதாவது ஆர்டர் பண்ணுறது. சரிங்களா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ போய் வாங்கின்னு வா கடைக்கு போய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஏவல் வினா. சரிங்களா. இதுதான் வந்து வினாவோட வகைகளை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு கான் ஜீவா. தேங்க்யூ.